Unit 8, Exercise 8.1, first sum. Let f of x is equal to cube root x. Find the linear approximation at x is equal to 27. Use the linear approximation to approximate cube root of 27.2. பாருங்க cube root of 27.2 இதோடைய linear approximation obtain பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வெறும்னே cube root 27 ரொம்ப simple பாருங்க. Because we can write this as 27 power 1 by 3 and 27 can be written as 3 cube power 1 by 3. Therefore, the answer will be 3. Okay, so இதோடைய final answer நீங்க பார்த்தீங்கன்னா 3 points some decimal இருக்க போகுது. ஏன்னா வெறும்னே cube root 27 இல்லை cube root 27.2. ஸோ டெசிமலில் இருக்குது அப்படின்னும் போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இதோடைய cube root obtain பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் நமக்கு இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, now let's see the formula for this. So linear approximation L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய கஷ்டமே இல்லை. ஆல்ரெடி நீங்கள் லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் பார்த்துருக்கீங்க. அதில் f dash of c என்னன்னு பார்த்துருக்கீங்க. f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. அதே போல தான் like slope of the line joining 2 points என்னன்னு பார்த்துருக்கீங்க. m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ அதே போல தான் இங்கேயும். இப்போ இங்கே இருக்கிற ஃபார்முலா பாருங்க, f dash of x naught is equal to எப்படி எழுதலாம் பாருங்க. f dash of x naught which is equal to f of x naught லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ l of x minus f of x naught ன்னு வரும். l of x minus f of x naught. இப்போ இதை அப்சர்வ் பண்ணுங்க இந்த ஃபார்முலாவை. f of b minus f of a னா b minus a வருது. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே டினாமினேட்டரில் x minus x naught ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன். ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், இது ஈஸியாக நீங்கள் அப்டைன் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught for all x belongs to the open interval a, b. Now let's see the solution. So இங்க linear approximation formula யூஸ் பண்ண போகிறோம். L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. So this is the formula. இப்போ இங்கே cube root of 27.2ன்னு இருக்குது. நம்ம at present இப்போ 27 மட்டும் தான் எடுத்துக்கிட்டு நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன? f of x is equal to cube root x. f of x is equal to cube root x. cube root x நம்ம எப்படி எழுதலாம்? which implies that f of x is equal to x power 1 by 3ன்னு எழுதலாம். x power 1 by 3. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா f dash of x. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா லைக் டிஃப்ரென்ஷியேட்டிங் எக்ஸ் பவர் n என்ன ஃபார்முலா? n x பவர் n மைனஸ் 1. ஸோ இதுதான் ஃபார்முலா இல்லையா? அதே போல் இது 1 by 3 x பவர் 1 by 3 minus 1. That is 1 by 3 x power 3 ones are 3. 1 minus 3 is minus 2 divided by 3. So இதுதான் f dash of x இது. Okay, this is f dash of x. Okay, and now இந்த இடத்துல f of x நாட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. at x naught f of x naught which is equal to x naught power 1 by 3 and f dash of x naught is equal to இது டினாமினேட்டரில் கூட கொண்டு வந்துடலாம். 1 by 3 x இங்கே டினாமினேட்டர் கொண்டு வாங்க. x பவர் 2 by 3ங்கிறது வரும். ஆனால் இங்கே x நாட்ன்றதை நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே x நாட். மறுபடியும் அந்த ஃபார்முலாவை எழுதலாம். லீனியர் அப்ராக்சிமேஷன் என்ன ஃபார்முலா? L of x is equal to f of x naught plus f dash of x naught
into x minus x naught. So இதெல்லாம் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of x naught அப்படிங்கிறது x naught power 1 by 3. f dash of x naughtங்கிறது 1 by 3. x naught power 2 by 3 into x minus x naught. Okay. இப்போ நம்ம இங்கே x naught இருக்கிற இடத்துல 27.2 அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா 27.2 போட்டிங்கன்னா இதோட பவர் 1 by 3லாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுன்றது கஷ்டம். அப்போ அந்த 27.2 அப்படிங்கிறத ஒரு முழுமையான நம்பராக மாற்றிக்கலாம். அதாவது 27ன்னு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ அட் x naught is equal to 27. இப்போ x naught இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 27. Therefore L of x is equal to x naught, அதாவது 27 power 1 by 3 plus 1 by 3 into 27 power 2 by 3. Okay, into x minus x naught, அதாவது x minus x naughtங்கிறது 27. That is L of x is equal to, இப்போ 27 power 1 by 3ன்னு இருக்கு. 27 நம்ம 3 cube-ன்னு எழுதலாம். 3 cube power 1 by 3 plus 1 by 3 into 27ங்கிறது 3 cube power 2 by 3 into x minus 27. 3 and 3 will get cancelled, and here also. So we have L of x is equal to 3 plus, and this is 3 square, which is 9. 9 3s are 27. 1 by 27 into x minus 27, which is equal to L of x is equal to 3 plus, இப்போ இந்த 27 தனித்தனியாக நம்ம கொடுத்துடலாம். ஒவ்வொரு டேர்முக்கும் டினாமினேட்டருக்கு கொடுத்துடலாம். x by 27 minus 27 by 27. So these two will get cancelled and we have 1. What is 3 minus 1? It is 2. So 2 plus x divided by 27. So this is L of x. But நம்ம obtain பண்ண வேண்டியது எதுக்கு? 27.2க்கு. ஓகே, இந்த நம்பருக்கு தான் நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன்றதை நம்ம ஆப்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுங்கிறது என்னது? 27.2 தான். எக்ஸுங்கிறது 27.2. Therefore 27.2, f of 27.2, which is the approximation of L of 27.2. இங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ் இருக்கிற இடத்துல 27.2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எக்ஸ், இங்கேயும் எக்ஸ். ஸோ which is equal to 2 plus 27.2 divided by 27. L of 27.2, which is equal to 2 plus, இப்போ 27.2 divided by 27. இதை டிவைட் பண்ணிக்கலாம். 27.2. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர பிளேசஸ்க்கு 2 அப்புறம் நம்ம எவ்வளோ ஜீரோஸ் வேணாலும் இங்கே சேர்த்துக்கலாம். எத்தனை ஜீரோஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். Now 27 ones are 27. Okay, so decimal இதோட முடிஞ்சிருது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். 27 minus 27 will become 0. So after subtracting we will bring one number down. ஒரு digit நம்ம கீழே கொண்டு வருவோம். Usually after subtraction. இப்போ 2, when you compare to the divisor 27, it's very small. Okay, so இன்னொரு 0 கொண்டு வரீங்க. At a time 2 digit கொண்டு வரீங்க. அதனால இங்கே 0 போட்டுக்கிறேன். Again you compare, 20 is very small when it is compared to 27. Again இன்னொரு 0 கொண்டு வரும். Okay, so அதனால இங்கே 0. Okay, subtraction முடிஞ்சு as usual ஒன்னே டிவிஷனுடைய ரூல்ஸ் பிரகாரம் ஒரே ஒரு டிஜிட்டை தான் நம்ம கீழே கொண்டு வரணும். ஓகே, because it's very too small when we compare to 27, 2 digits கீழே கொண்டு வரும். அதனால இங்கே 2 zeros. ஓகே, ஸோ டிவிஷன்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், சொல்லி தரணுன்ற அவசியமே கிடையாது. Now 27 எத்தனை டைம்ஸ் போகுன்றத பாருங்க. இப்போ 25 அப்படின்னா எக்ஸாக்டாக 8 டைம்ஸ் போகும். அதை விட கொஞ்சம் 27 கிரேட்டராக இருக்குது. ஸோ 7ல் ட்ரை பண்ணலாம். 7 7s are 49, 7 2s are 14, which is 18, 189. So 27 7s are 189. The remainder is 11. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், usually after subtracting we will bring a digit down. 110.
இப்போ 27 இங்கே 110. இதுவே 25 இருந்தால் 25 4s are 100. ஓகே, அப்போ 27 4s are என்னன்னு பார்க்கலாம். 27 4s are 7 4s are 28 அல்லது 4 7s are 28, 4 2s are 8, 9 10, 108. 27 4s are 108. So reminder 2. So இதோட போதும் 1.0074. So இதை divide பண்ணோம்னா 1.0074, which is 3.0074. Okay, thank you children.